சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை ஏமாற்றியவர்கள் இப்பொழுது இந்த நிலைமைதான் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நீயோ எப்படி இருக்கிறாய், எப்படி இருக்கிறார் என்று தவித்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை புரிந்து கொள். ஒரு உண்மையான அன்பு என்பது நாம் எங்கு இருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதானே விரும்புவோம். உன்னுடைய எண்ண ஓட்டமும் அப்படியே தான் இருக்கிறது. என் அப்பா என்னை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை என்று நீ மனதார நினைக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அவருக்காகத்தான் இருக்கிறாய். அப்பா அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் சகல செல்வ வளங்களையும் பெற்று நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். நீ மற்றவர்களுக்காக இவ்வளவு துடிக்கும் பொழுது நான் உனக்கான விஷயத்தை செய்யாமல் விட்டு விடுவேனா? நீ ஏங்கி தவித்த விஷயத்தை எல்லாம் எப்பொழுது அப்பா நிறைவேற்றி தருவீர்கள் என்று கேட்கிறாய். இதோ உனக்கான அந்த அதிசயம் நடக்கப் போகிறது. இனி நீ எதற்காகவும் காத்திருக்க தேவையில்லை. சில நேரங்களில் நீ தைரியமாக முடிவெடுக்க வேண்டிய நிலை வந்து விடுகிறது. நீ எந்த முடிவு எடுத்தாலும் உன் சாயப்பாவின் மேல் பொறுப்பை போட்டுவிட்டு நீ உனக்கான விஷயத்தை செய்துவிடு. நீ வெற்றி பெறும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை கலங்கடிக்க மாட்டேன். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் எப்படி இருக்கிறாய் என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய். யார் எப்படி இருந்தாலும் சரி, யார் உனக்கு தீங்கு விளைவித்தாலும் சரி, நீ அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும். அவர்கள் கெட்டுப்போக வேண்டும் என்று வீழ்ந்துவிட வேண்டும் என்று ஒரு பொழுதும் நீ மனதளவில் நினைக்காதே. அது கடைசியில் சுற்றி சுற்றி உன்னை வந்து தானே சேரும். ஆகையால் நான் உன்னிடம் சொல்கிறேன், நீ எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வை என்று. உன்னுடைய செயல்பாடே நேர்மையாக செயல்பாடு. எப்பொழுது யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அது உலகத்தின் நியதிதானே. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாதே. நினைத்ததை விட பல மடங்கு நீ சிறப்பாக வாழப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்தில் நீ செயல்பட்டு இருந்தாலும் முழு மனதோடு, முழு நம்பிக்கையோடு நீ செயல்படு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் நியதி என்று ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கையாளும் பொழுது அதன் விதியின் கைகளிலே விட்டுவிடு. நீயோ உன் மனதில் வித்துக்கொண்டே என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்ற பயத்தோடே பயப்படாதே. உன்னுடைய பிரச்சனை விரைவில் தீரும். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.